இந்த வீடியோவில் டிசைன் ப்ளவுஸ் வெட்டி தைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். பேக் சைடு மட்டும் நான் சொல்லித்தரேன். இதில் மடிப்பு பாகம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்படி இதிலேருந்து பக்க கழுத்து 2.25 வர அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும். நம்ம எந்த அளவு வைப்போமோ அவங்களுக்கு ஏற்ற அளவுக்கு பக்க கழுத்து வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் டிசைன் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணிக்கணும். அதுமாதிரி பின் கழுத்து எந்த அளவுக்கு வேணுன்றதை மார்க் பண்ணிக்கணும். இப்படி மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து ஒரு பாக்ஸ் போட்டுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. அதில் மேலே இருக்கிற ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டோம். இதில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இப்படி விட்டுடணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து லைட்டாக இப்படி உள்பக்கமாக எடுத்து இந்த டிசைனில் மார்க் பண்ணிக்கிறோம். இந்த வெட்டுற பீஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கணும். அடுத்தது இந்த 1.5 இன்ச் அளவுக்கு தான் இப்போ இதில் டிசைன் பண்ண போகிறோம். அதனால் 1.5 இன்ச் அளவுக்கு இங்கே இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இதுலேருந்து ஷோல்டர் அளவுக்கு இந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருப்போம். நம்ம ப்ளஸ் பண்ணி மார்க் பண்ணியிருந்தோம்னா இப்படி இருக்கும். இதில் என்ன பண்ணிக்கணும், இந்த ஷோல்டரில் இவ்வளோ தூரத்துக்கு இப்படி எடுத்துக்கணும். இப்போ இதில் 1.25 இருக்குது. 1.25 அளவு வர அளவுக்கு எல்லா இடத்துலையும் அப்படியே மார்க் பண்ணிக்கணும். இந்த பீஸ் எடுத்து இது மேலே வச்சுட்டு இந்த ஷேப் எந்த அளவு இருக்கோ அதே அளவுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கணும். இந்த இடம் மார்க் பண்ணும்போது ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கலர் பீஸில் இப்போ கிராஸ் பீஸ் வெட்டிக்கணும். கிராஸ் பீஸ் வெட்டினது எல்லாத்தையும் நீட்டாக இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடணும். இப்போ இந்த ஜாயின் பண்ண பக்கத்தை இப்படி வச்சுட்டு இந்த சைடில் ஒரே ஒரு மடிப்பு இப்படி மடித்து வச்சு ஃபுல்லும் தையல் போடணும். இந்த பீஸ் எடுத்து இது மேலே இப்படி வைக்கணும். அந்த ஷேப்க்கு நேராக வந்து ஊசி அப்படி நிறுத்திட்டு திருப்பிக்கணும்.
நேர் பீஸில் 1 இன்ச் அகலம் வச்சு இதிலேருந்து ஒரு 2 பீஸ் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். வெட்டின பீஸை ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு இப்படி மடிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு மடிப்பு மடித்து நீட்டாக தையல் போட்டுடணும். இந்த மாதிரி தைச்ச பீஸை இதிலேருந்து 2 இன்ச் அளவுக்கு வச்சு எல்லா பீஸையும் கட் பண்ணிடணும். இந்த பீஸ் கொடுத்து முடித்த உடனே இந்த வெட்டி வச்சு இந்த பீஸ் எடுத்து இதுக்கு மேலே இப்படி வைக்கணும். இந்த சைடில் இந்த நாட்டு எடுத்து இப்படி வைக்கணும். வைக்கும்போது ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக கொஞ்சோண்டு விட்டுட்டு கீழே கொஞ்சம் இறக்கி வைக்கணும். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்துக்கும் சென்டர் பண்ணி எல்லா நாட்டும் வச்சிடணும். வச்சு முடிச்சுட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி எடுத்துடணும். இது மேலே வச்சு பைப்பிங் கொடுத்துடணும். அப்படியே இது இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கோத்துடணும். கோத்துட்டு இவ்வளோ தூரம் விட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிடணும். இந்த இடத்துல ஜாயின் பண்ணி வச்சிடணும், இல்லைன்னா நவுந்துடும். இந்த இடத்துல ஒரே தையல் போட்டு வச்சிடணும். இந்த மாதிரி துணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை இப்படி ரெண்டாக மடிச்சுக்கணும்.
அதுக்கப்புறமா இன்னொரு மடிப்பு மடிக்கணும். இந்த மெத்தடில் தைச்சி முடிச்சிடணும்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி லேஸ் கொடுத்து தைச்சாலும் தைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கிளாத்தில் சின்னதாக நாடா அடித்து அதையும் இந்த இடத்துல விட்டு டிசைன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இல்லைன்னா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள்.